Welcome to Guru Max. Hi students, இன்னைக்கு நம்ம 10th Max Chapter 3 Algebraல exercise 3.7ல second sum தான் பார்க்க போகிறோம். Find the square root of the following. First and second subdivision வந்து ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ தேர்ட் தான் பார்க்க போகிறோம். தேர்டில் வந்து 3 quadratic equation மல்டிப்ளை பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ தேர்ட் சம் பாருங்கள். 4x square minus 9x plus 2 into 7x square minus 13x minus 2 into 28x square minus 3x minus 1. அதாவது 3 quadratic equation மல்டிப்ளை பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு குவாட்ரடிக் ஈக்குவேஷனையும் எடுத்து அதுக்கு ஃபேக்டரைஸ் பண்ணி வேல்யூ கண்டுபிடிச்சி அதுலேருந்து எடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பாருங்கள், 4 2s are 8. அதாவது மல்டிப்ளை பண்ணும்போது 8 வரணும், ஆட் பண்ணும்போது -9 வரணும். ஸோ எந்த ரெண்டு நம்பரை எடுத்துக்கிட்டால் மல்டிப்ளை பண்ணால் 8 வரும்னு பாருங்கள். 8 1s are 8ன்னு வரும். 8 + 1 9ன்னு கிடச்சிரும். பட் ஆனால் கீழே வந்து -9 அப்படின்னு இருக்கிறதுனால ரெண்டு பக்கமும் மைனஸ் சைன் போட்டுக்கலாம். -8 × -1ன்னா +8ன்னு கிடச்சிரும். -8 -1 -9ன்னு கிடச்சிரும். ஸோ அந்த முன்னாடி 4 இருக்கிறதுனால என்ன பண்ணணும், 4ஆல் ரெண்டு பக்கமும் டிவைட் பண்ண போகிறோம். இப்போது 4 கேன்சல் பண்ணலாம்ல. 4 1s are 4, 4 2s are 8. ஸோ இதை எப்படி எழுதலாம், x - 2 into x - 1/4 or 4x - 1ன்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் செகண்ட் கண்டிஷனை அதே மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். 7 2s are 14. செகண்ட் கண்டிஷன் பாருங்கள், ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் 7 2s are 14. பட் -2ன்னு இருக்கிறதுனால 7 × -2 -14. மல்டிப்ளை பண்ணும்போது -14, ஆட் பண்ணும்போது -13. அப்போ என்ன பண்ணலாம், 14 1s are 14 கிடச்சிரும். 14 - 1 13ன்னு கிடச்சிரும். பட் மைனஸ் சைனு இப்போ கீழே மைனஸ் வரதுனால நெகட்டிவ் வந்து பெரிய நம்பருக்கு போட்டுடலாம். டிவைடட் பைல 7. ஏன் அப்படின்னா முன்னாடி 7 இருக்கிறதுனால 7ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ 7 1s are 7, 7 2s are 14 டிவைட் பண்ணிடலாம். ஸோ இதை எப்படி எழுதலாம், 7x + 1 into x - 2. ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் கண்டிஷனை ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள். 28 × -1. ஃபர்ஸ்ட் கண்டிஷனையும் லாஸ்ட் கண்டிஷனையும் மல்டிப்ளை பண்ணுறோம். 28 × -1 -28. ஆட் பண்ணும்போது -3 கிடைக்கணும். ஸோ 7 4s are 28ன்னு வரும். 7 - 4 3ன்னு கிடைக்கும். ஸோ 7 4s are 28, 7 - 4 3ன்னு கிடைக்கும். பட் ஆனால் நமக்கு -28 வரணும், -3 வரணும். ஸோ பெரிய நம்பருக்கு மைனஸ் சைன் போட்டால் மைனஸ் வந்துடும். ஸோ முன்னாடி 28 இருக்கிறதுனால ரெண்டையும் 28ஆல் டிவைட் பண்ணுறோம். இப்போது 7 1s are 7, 7 4s are 28. நெக்ஸ்ட் அதே மாதிரி அதை அடித்தோன்னா 4 1s are 4, 7 4s are 28. ஸோ இதை எப்படி எழுதலாம், 4x - 1 into 7x + 1. ஓகேங்களா. இப்போ கம்பேர் பண்ணி பாருங்கள், x - 2 x - 2 ரெண்டு கண்டிஷன் இருக்குது. ஸோ அதை எப்படி எழுதலாம், x - 2 ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி 4x - 1 4x - 1 ரெண்டு இருக்குது. ஸோ 4x - 1 ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். 7x + 1ம் ரெண்டு தடவை இருக்குது. ஸோ 7x + 1 ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஸோ இதுக்கு நமக்கு ரூட்டு தான் எடுக்கணும். ஏன்னா ஸ்கொயர் ரூட் தானே கேட்டிருக்காங்க. ஸ்கொயர் ரூட் எடுத்தால் ஸ்கொயர் எல்லாத்துலேயும் ஸ்கொயர் இருக்குது, ரூட்டு கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் இருக்கிறது என்ன, x - 2 4x - 1 7x + 1. அவ்வளோதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் சம் பாருங்கள். 2x square plus 17/6x plus 1 into 3/2x square plus 4x plus 2 into 4/3x square plus 11/3x plus 2. ஸோ இதில் ஃப்ராக்ஷனலில் இருக்குது. ஸோ நமக்கு ஃப்ராக்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா ஃபேக்டரைஸ் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த ஃப்ராக்ஷன் டேர்ம்ஸ் எல்லாம் ஈக்குவேஷனை மாற்றுறதுக்கு என்ன பண்ணலாம், கீழே என்ன நம்பர் இருக்கோ அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ மல்டிப்ளை பண்ணால் அந்த டேர்ம் கேன்சல் ஆயிரும், நமக்கு நார்மல் ஈக்குவேஷன் கிடச்சிரும். ஸோ இப்போ இங்கே கீழே என்ன இருக்குது, 6 இருக்குது. ஸோ 6ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 2x square plus 6x plus 1 into 6. ஸோ இந்த கண்டிஷனை ஃபுல்லாக 6ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 2 × 6னா 12x square. 17/6 into 6ன்னு போடுறப்போ 17 ஆயிரும். ப்ளஸ் 6 × 1 6ன்னு வந்துடும். ஓகேங்களா. உள்ளார மல்டிப்ளை பண்ணும்போது இப்போ நார்மலாக குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஃபார்மெட்டுக்கு நமக்கு கிடச்சிச்சு. ஸோ இப்போ நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணலாம். நான் ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் கண்டிஷன் லாஸ்ட் கண்டிஷன் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ வந்து என்ன பண்ணலாம், 12 × 6 72ன்னு வரும். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது 72, ஆட் பண்ணும்போது 17 கிடைக்கணும். அப்போ எது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 72 கிடைக்கும், 17 கிடைக்கும்னு பாருங்கள். 8 9s are 72, 8 + 9 17. ஸோ ரெண்டுலேயுமே ப்ளஸ் தான் இருக்குது, அப்படியே விட்டுடலாம். முன்னாடி 12 இருக்கிறதுனால 12ஆல் டிவைட் பண்ணிக்கலாம்.
இப்போ இதை 2 டேபிள் அடிக்கலாம் இல்லைனா 4 டேபிள் அடிக்கலாம். 2 டேபிள் அடித்தோன்னா 4 2s are 8, 6 2s are 12, 2 2s are 4, 3 2s are 6. அதை வந்து 3 டேபிள் அடிக்கலாம். 3 3s are 9, 4 3s are 12. ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம்? 3x plus 2 into 4x plus 3. ஸோ சேம் அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷனையும் எடுத்துக்கோங்க. 3/2 எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ கீழே 2 இருக்கிறதுனால 2ஆல் அந்த ஈக்குவேஷன் முழுசும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ 3/2 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 2 இன்ட்டு 2. அந்த நம்பரை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும்? 3/2 இன்ட்டு 2 3 ஆயிரும். 3x ஸ்கொயர். 4 இன்ட்டு 2 8x ப்ளஸ் 2 இன்ட்டு 2 4. இப்போ நமக்கு நார்மல் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டுக்கு வந்துச்சு. இப்போ ஃபேக்டரைஸ் பண்ணலாம். 4 3s are 12, மல்டிப்ளை பண்ணால் 12, ஆட் பண்ணால் 8. அப்போ எப்படி எழுதலாம்? 6 2s are 12ன்னு எழுதலாம். 6 + 2 8ன்னு கிடச்சிடும். ஸோ 6 2s are 12, 6 + 2 8. இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா 3ன்னு இருக்குது. ஸோ 3ஆல் டிவைட் பண்ண போகிறோம். இதை அடிச்சோன்னா 3 1s are 3, 3 2s are 6ன்னு வந்துடும். ஸோ இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்? x + 2 இன்ட்டு 3x + 2. ஸோ சேம் அதே மாதிரி தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். தேர்ட் கண்டிஷனை பார்த்தீங்கன்னா கீழே ரெண்டுலையுமே பேஸ் 3ஆக தான் இருக்குது. ஸோ 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் ரெண்டுமே கேன்சல் பண்ணிடலாம். அப்போது 4/3 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 11/3x ப்ளஸ் 2 இன்ட்டு 3. இப்போ மல்டிப்ளை பண்ணால் 4/3 இன்ட்டு 3 4ன்னு வந்துடும். 4x ஸ்கொயர் ப்ளஸ் 11/3 இன்ட்டு 3 11 ஆயிரும். ப்ளஸ் 3 2s are 6ன்னு வரும். இப்போ ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். ஃபேக்டரைஸ் பண்ணுறதா 6 4s are 24. மேலே மல்டிப்ளை பண்ணால் 24, ஆட் பண்ணும்போது 11. அப்போ எப்படி வரும்? 8 3s are 24, 8 + 3 11ன்னு கிடச்சிரும். ஸோ முன்னாடி 4 இருக்கிறதுனால 4ஆல் டிவைட் பண்ண போகிறோம். அடித்தோன்னா 4 1s are 4, 4 2s are 8ன்னு கிடச்சிரும். இப்போ எப்படி எழுதலாம்? x + 2 இன்ட்டு 4x + 3ன்னு எழுதிக்கலாம். இப்போ கண்டுபிடிச்ச வேல்யூஸ் எல்லாத்தையும் அந்த மேலே இருக்கிற கண்டிஷனில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இந்த ஈக்குவேஷனுக்கு பதிலாக குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனில் அது கிடச்சிருக்கு அப்படின்றத அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணால் 3x + 2 இன்ட்டு 4x + 3ன்னு கிடைக்கும். நமக்கு ஸ்கொயர் ரூட் வேணும் அப்படின்றதுனால ஸ்கொயர் ரூட் எடுத்திருக்கோம். x + 2 இன்ட்டு 3x + 2 அடுத்தது, x + 2 இன்ட்டு 4x + 3 அடுத்தது. ஸோ இப்போ ரெண்டு டேர்ம் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்து ஸ்கொயர் பண்ணி எழுதிக்கலாம். இப்போ 3x + 2 3x + 2 2 டைம் வந்திருக்கு. 3x + 2 3x + 2 2 டைம் இருக்குது. ஸோ ஒரு டைம் எழுதிக்கலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3x + 2 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 4x + 3 பார்த்தீங்கன்னா 2 டைம் வந்திருக்கு. 4x + 3 4x + 3 2 டைம் வந்திருக்கு. அப்போ எப்படி எழுதலாம்? 4x + 3 ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் x + 2 2 டைம் வந்திருக்கு. ஸோ x + 2 ஹோல் ஸ்கொயர். இப்போ எப்படி எழுதலாம்? ஸ்கொயருக்கு ரூட்டுக்கு கேன்சல் ஆயிரும். ஸோ எல்லாத்துலேயுமே ஸ்கொயர் இருக்கிறதுனால ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிடுச்சுன்னா பேலன்ஸ் இருக்கிறது என்ன? 3x + 2 இன்ட்டு 4x + 3 இன்ட்டு x + 2. இதுதான் ஆன்சர். ஸோ சிம்பிளாக எல்லாத்துக்கும் ஒரே மெத்தட் தான், ஃபேக்டரைஸ் பண்ணுறது மட்டும்தான். அது தெரிஞ்சால் போதும்.